2026 எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான ஃபிளாக்ஷிப் உடைய லான்ச்சை தள்ளி வச்சுட்டாங்க. ஆனா நம்ம சூப்பர் டிடிஸ் வெயிட் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் உங்களுக்காக இந்த சாம்சங் கேலக்ஸி S26 சீரீஸை கொண்டு வந்துட்டேன். இந்த வருஷம் லான்ச் ஆகும்போது பெரிய அப்டேட்லாம் இது இல்லாத மாதிரி தான் இருந்தது. பட் இதுல உண்மையாவே அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குமா பார்த்தலாம். ஸோ அதனால we are gonna start with S26 Ultra உடைய ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்து போக போறோம். அதே ஆமா, இருந்தாலும் பார்க்கலாம். கேமராலாம் மாற்றிருக்கோம். அது ஒன்று மட்டும் மாறி இருக்கு. போன வாட்டி இந்த எஸ்மெல்ல இந்த ப்ளூடூத் எல்லாம் தூக்குனாங்க. ஸோ இந்த வாட்டி நிறைய அப்கிரேட்லாம் வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னன்னு பார்க்கும்போது பின்னாடி இந்த கேமரா டிசைனில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கிறதா தோணும். ஆனால் ஏற்கனவே நம்ம Z Fold 7ல பார்த்தோம், S25 Edgeல காமிச்சாங்க. அதுதான் அதே ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்சம் தின்னராக இருக்கு. அண்ட் எட்ஜஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ரவுண்டடாக கொடுத்துருக்காங்க. அண்ட் கார்னர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கேர்வியாக இருக்கு. பட் உங்களுக்கு எந்த கேமரா பார்க்கறதுக்கு பிடிச்சிருக்கு? 23, 24 எனக்கும் தான். பட் இதுல எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. ஸோ எப்பவுமே காயா கொடுத்ததுனால நீங்க எல்லாருமே ரொம்ப ஆவலோட கேட்டதுனாலேயே இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலா பழுக்க வச்சு பழத்தோட கலரை வந்து சேர்த்து கொண்டு வந்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு கலர் வரப்போகுது. இந்த மாதிரியா எங்க போயிடுச்சு? இந்த ஆரஞ்சு இன்னும் நல்ல ஒரு ஆரஞ்சு கலர். அது பார்க்கறதுக்கு கொண்டு வரும்போது நல்ல கழுவி ஊற்ற வேண்டியது. ஆனால் அதுக்கப்புறம் எல்லாரும் மொத்தமாக அடிக்க வேண்டியது. இல்லையே, நாங்கள் என்ன சொன்னோம்னா இந்த ஆரஞ்சு கலர் பார்க்கறதுக்கு நல்லா இல்லைன்னு சொன்னோம். ஆனால் இவங்க கொண்டு வர்றது அந்த ஆரஞ்சு கலர். இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பார்க்கறதுக்கு தெரியுது, வரட்டும். அதுக்கு தான் நானும் வெயிட் பண்ணுறேன். பார்க்கறதுக்கும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. கொண்டு வராமல் இருந்தாலே நல்லது. இவங்ககிட்டலாம் ஏன் பேச்சு வாங்க ஏதோ கேட்ட மாதிரி இருந்துச்சு. அடுத்தது முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா டிஸ்பிளேல நமக்கு M14 டைப்பான டிஸ்பிளே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் இப்போ லேட்டஸ்ட் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜி. ஏற்கனவே நம்ம ஐக்யூயும் பார்த்துருப்போம், இப்போ ஐஃபோனுக்கு அதை தான் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவனுடைய ஓன் டியூனிங் எல்லாம் இருந்து எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் சீக்ரெட் சாஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க இவங்களுடைய லான்ச் இவெண்ட்ல நம்ம போன்ல காமிக்கிறதுக்காக. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது டிஸ்பிளே இன்னும் சூப்பராக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா எப்பவுமே டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் ஃபிளாக்ஷிப்ல இவங்க தான் டாப்பா வந்துருவாங்க. அண்ட் கூடவே 3rd ஜென்ரேஷன் ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங்கும் இந்த வாட்டி வரப்போகுது. அண்ட் பிரைவசி கூப்பிட்டீங்களா? ஏன் நாங்கள்லாம் ப்ரைவசி தர மாட்டோமா? போன வாட்டி காப்பி அடிச்சிங்கல்ல, எங்கள் பாருங்க ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் 3rd ஜென்ரேஷன் வரப்போகுது. அண்ட் குறிப்பாக ப்ரைவசிக்கு பக்கத்தில் நான் இப்போ யார் ஃபோட்டோ வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது. பக்கத்தில் இருந்து பார்த்தா கூட தெரியாது. அங்கே முன்னே ஒன்றுமே தெரில. அதுதான் ப்ரோ, இப்படி காமிச்சா தான் ப்ரோ பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம வந்து டெம்பர் கிளாஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்போம் இல்லையா, ப்ரைவசி ஸ்க்ரீன் கார்டு, அதை இன்பில்டாகவே கொண்டு வர போகிறாங்க. அது என்ன பேர் வச்சு எப்படி கூப்பிட போகிறாங்கன்னா தெரியல. எப்படி நீங்கள் அடுத்த வருஷம் காப்பி வச்சு கொண்டு வர போறீங்க? அப்போ அப்புறம் என்ன? ஆனால் பேர் இன்னோவேட்டிவாக இருக்கும்ல, அதுதான் முக்கியம். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். அண்ட் இந்த வாட்டி ஒரு முக்கியமான அப்டேட் எஸ்பென்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் எதுவும் கொண்டு வந்துட்டீங்களா என்ன? இல்லை ப்ரோ, இங்கே பாருங்க, அப்படியே இந்த கார்னரை கர்வ் பண்ணி எஸ் பண்ணுமே அதில் அப்படியே மெர்ஜ் ஆகி வர்ற மாதிரி வச்சிருக்காங்க. இங்கே ஸ்லைட் இடிக்குதா ஒரு MM. அந்த MM உடைய டிஸ்டர்பன்ஸ் கூட சாம்சங் யூசர்ஸ் இருக்கக்கூடாதுன்றதுனால அதையுமே பாலிஷ் பண்ணி கொண்டு வராங்க. இப்போ இந்த பென் வந்து திருப்பி வைக்க முடியாது. அதான் டிசைனுமா பார்க்கறது நல்லா தான் இருக்குது. எடுத்துட்டு வைக்கும்போது திருப்பி வச்சுட்டா என்ன ஆகும் தான் தெரியல. அந்த ஒரு நியமம் கிராக் ஆகி வந்துருமோ. அண்ட் இந்த வாட்டி இருக்கிறதுல லேட்டஸ்டான ப்ராசர் ஸ்னாப் டிராகன் தெரியும், ஃபார் கேலக்சின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ப்ராசர் தான் வந்து கொண்டு வர போறாங்க. ஆன்லைன்ல என்ன இன்னும் ஒரு சிலதெல்லாம் சொல்றாங்கன்னா அவங்க சாம்சங் உடைய Exynos 2600 அந்த ப்ராசஸரையுமே இந்த டிவைஸ்ல வச்சு டெஸ்டிங் போய்கிட்டு இருக்கிறதா ஒரு சில லீக்ஸ் வந்துச்சு. பட் we are not sure. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு சில ரீஜன்ல ஸ்னாப் டிராகன், இன்னொரு சில ரீஜன்ல Exynos கொண்டு வந்தாலும் கொண்டு வந்துடலாம். ஆனா இந்த வாட்டி Exynosமே பயங்கரமா இருக்குன்றத போல சொல்றாங்க. அண்ட் இது 2 நானோமீட்டருக்கான சிப் S26 சீரிஸ்ல மற்ற வேரியன்ட்ல அதான் வரப்போகுது. கொஞ்சம் ஸ்லிம் பண்ணியிருந்தாலும் நமக்கு பேட்டரி வந்து 200 mAh இன்க்ரீஸ் பண்ணி 5200 mAh இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. மற்றபடி சிலிக்கான் கார்பன் பேட்டரி எல்லாம் கனவோடு தோண்டி புதைச்சிட வேண்டியது தான், கொண்டே வரல. ஃபாஸ்ட் சார்ஜிங்ல மட்டும் வாங்க ப்ரோ. ஃபாஸ்ட் சார்ஜிங்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ 60 வாட் கொடுக்க போறாங்க ப்ரோ, 45 வாட்லேருந்து. ஓ, நீங்களும் 45 தான் வச்சிருந்தீங்களா? ஆமாம். ஓகே, அப்போ நாங்களும் மாற்றிடுறோம். திருந்தவே மாட்டாங்க. 2 பேரும் 100, 120 போயினுங்கிறாங்க. 7000, 8000 mAh போயிட்டு இருக்காங்க. இன்னுமே ஃபிளாக்ஷிப்ல இருக்கிற 2 பேரும் இல்லை என்ன டயட்ல இருந்தாலும் தப்பு, டயட்ல இல்லாட்டியும் தப்பு, ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் கேமரால தான் அடுத்த பெரிய அப்டேட். அப்படியா கொண்டு வருவான்னு எதிர்பார்த்தேன், ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. ஏற்கனவே இருந்த 200 மேப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பச்சர் வந்து குறைச்சிருக்காங்க. அண்ட் 50 மேப்ஸ்க்கான கேமராலையுமே அப்பச்சர் கம்மியாக இருக்குது. 12 மேப்ஸ்க்கான டெலஃபோட்டோ இந்த வாட்டி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. 50 மேப்ஸ்க்கான செல்ஃபி கேமராவே இருக்கு. அப்கிரேடுன்னு ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதான் கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். அப்படி அதான் இருக்கு, அந்த டிசைனில் அப்கிரேட் இருக்கு. அதெல்லாம் சொல்ல மாட்டேன் நான். சி ஸோ சீரியஸான இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தேவைப்படுதுங்க. இதெல்லாம் அப்படிதான் நல்லா சொல்லுங்க. போட்டியே இல்லாமல் போர் அடிக்குது ஒரு மாதிரி.
அப்படிதான் ப்ரோ இருக்கும் லாஸ்ட் பிளேஸ்ல இருந்தா. ஏன்னா விவோ, ஓப்போ, ஈவன் ரீசெண்டாக வந்த ஒன் பிளஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா கேமராவில் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையாக ஒரு சில டைம் ஒத்துக்கிட்டு தான் ஆகும். என்ன இருந்தாலும் வேணாம், இதை சொல்லி போர் அடிச்சு போச்சு எனக்கும் அடிச்சடி போர் அடிக்குது அப்படின்னு அவங்களும் சொல்லுவாங்க. ஆமாம் தானே? ஆமான்றவங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் 16GB ரேம் வேரியண்ட்டும் 1TB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வரைக்குமே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இப்பயுமே இருக்கு. 2TB மட்டும் போயிடுவாங்க. நான் 2TB எல்லாம் கொடுப்பீங்களா? என்கிட்ட கேட்குறீங்க? நீங்க தான் சொல்லுவீங்க, கொடுத்தீங்கல்ல. அப்ப இங்க வரும் தானே அர்த்தம். வந்தாலும் வரும். அடுத்ததா யாருமே கண்டுக்காம விட்ட அந்த ஒரு போன் இப்ப நம்ம கிட்டயுமே இருக்கு. அதான் யாரும் கண்டுக்கல, அப்படி வச்சுட்டு போங்க. இந்த ஏர் மாதிரியே தான் இதுவும், அதுக்கும் சம்மந்தமே இல்லை. எதுக்கு லான்ச் பண்ணிக்கிறானே தெரியல. ஏதோ ஸ்மெல் வர மாதிரி இருக்கு. ஸ்மெல்லாம் இல்லை ப்ரோ, பெருசாக ஸ்டவ் வச்சுட்டுக்கிறாங்க, நம்மளே சமைச்சு வேண்டியதுதான். அதான் ஸ்மெல் வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைனை கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சயின்டிஃபிக்கலி டெக்னாலஜிக்கலி யோசிச்சு வீடியோ கொலாபரேஷன்லாம் கொண்டு வந்து அதெல்லாம் வந்து உள்ள மேலே வச்சு உங்களுக்கு ஃபோன் இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மர் ஆக்கியிருக்காங்க. இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் உண்மையாகவே ஸ்லிம்மர் ஆயிருக்கு. என் பிட்ட எனக்கிட்டே போகிறீங்கல்ல. உங்களுதே 5.6 தான்ப்பா. இது பாருங்க 5.5mm தான் இருக்கு. ரொம்ப தின்னஸ். கண்டிப்பாக. பின்ன நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுங்க, ஐஃபோன் ஏர் 2 கொண்டு வருவீங்கல்ல, அப்போ என்ன பண்ணுங்க, பேட்டரி இங்கே பெருசாக இவ்வளோ பெருசு கொடுத்துட்டு இன்னும் ஸ்லிம் பண்ணிட்டு நாங்கள் இன்னும் ஸ்லிம் பண்ணணும்னு சொல்லுங்க. ஏதோ உங்கள் பிளான் ஆகுது. இல்லை நீங்கள் அத்தானே பண்ணுவீங்க. இல்லை இந்த கண்ணாடி ஒன்று கொடுத்து ஊரே ஏமாத்தின மாதிரி அதில் பேட்டரி பாக்கெட்டில் போட்டு பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் த லேட்டஸ்ட் டெக்னாலஜி நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சீரியஸ்லி நல்லா இருக்கு ஐடியா. நாங்கள் சுட்டோம் நீங்கள் தான் குக் பண்ணுறீங்க. இங்கிருந்து குக் பண்ணி அந்த குக். ஆனால் மற்றபடி 200 மேப்ஸ்க்கான கேமரா இருக்க போது, 50 மேப்ஸ்க்கான செகண்ட் கேமராவும் இருக்க போது. அதில் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி 4200 mAhக்கான பேட்டரி இருக்குன்றது போல லீக்ஸ் போய்கிட்டு இருக்கு. அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்னாப் டிராகனுடைய புது ப்ராசஸர் அதைத்தான் கொடுக்க போகிறாங்களா, எக்ஸினோஸ் கிடையாதான். அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ ஸ்லிம்மில் நம்ம அதை கொடுத்தோம்னா அவ்வளோதான், வெடிச்சிரும். ஸோ அடுத்தது நம்ம S26 பற்றி பேசலாம். ஏன்னா 25 கம்பேர் பண்ணும்போது பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி தெரியாது, பட் மைல்டான டிஃப்ரென்ஸ் இருக்குது. 6.2 இன்ச்சில் இருந்தது இப்போ 6.3, 6.27 இருக்குன்றது போல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு விஷயம். அண்ட் 4000 mAh இருந்த பேட்டரி இப்போ 4300 mAhக்காக வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ப்ளஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் நமக்கு எக்ஸினோஸ் 2600 சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸர். வெறும் பெஞ்ச் மார்க்கை வச்சு மட்டும் நம்ம ப்ராசஸர் பயங்கரமாக இருக்கும்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இதில் அவங்க சொல்லக்கூடிய வேற ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதனால தான் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஜிபியூ பொறுத்திருக்கும் AMDயோடைய ஜிபியூ யூஸ் பண்ண போகிறதா ஒரு சில ரூமர்ஸும் வந்து போகுது. அண்ட் இந்த ரெண்டு ஃபோன்லையுமே நமக்கு இந்த ஆரஞ்சு கலர் கிடைக்க போகுது. எஸ், அதே கலரா? ஏன்னா மாத்திட்டேன். அந்த ஆரஞ்சு மேல அந்த நம்பிக்கையே போயிடுச்சு, அதான் மாத்திட்டேன். இதுதான் நான் வந்ததுலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். இது வந்தப்பறம் அதுதான் சொல்லுவீங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதில் ஒயர்லெஸ் சார்ஜிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம ஆப்பிளில் இருக்கிற மாதிரி மேக்ஸேஃப் சப்போர்ட்டில் வருமானு கிடையாது. இல்லை, அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், கேஸ் வாங்கும்போது மேக்ஸேஃப் சப்போர்ட் இருக்கிற கேஸ் வாங்கி எங்கள் கிட்ட இருக்கிற டிவைஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த வாட்டி அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வர போகிறாங்க. என்னது, நாங்கள் தான் பேட்டர்ன் வச்சுருக்கோம், நீங்கள் எப்படி கொண்டு வருவீங்க? டிஸ்பிளேவே எங்ககிட்ட இருந்து வாங்குவீங்க, தர முடியாதுன்னு சொல்லுவேன். என்ன பண்ணுவீங்க? அது அவங்க டீலி, நம்ம பேச வேணாம். ரேம் வேணும்னாலும் இங்கே தான் வரணும். அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்படியா? அதுவும் கூகுள் கிட்ட நாங்கள் தான் பெரிய அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். அதுவும் பண்ண தரக்கூடாதுன்னு சொல்லிடுவேன். பேட்டன்ட் தானே, வேற என்ன வேணும்னு சொல்லுங்க, எடுத்துக்கோங்க. என்னதான் நமக்கு அல்ட்ரால டாப் ஆஃப் த லைன் ரேம் வேரியன்ட்லாம் கொடுத்தாலுமே நமக்கு இந்த மாதிரி S26 இருக்கட்டும், அண்ட் இந்த இது பேர் என்னடா மறந்தே போயிட்டேன், மூளை எட்ஜாக இருக்கட்டும், இல்லை S26 ப்ளஸ் அது வராதுன்றதை போல் சொல்லிட்டு இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் எவனும் வாங்குற மாதிரி தெரில. இந்த காஸ்ட்டுக்கு இதை தூக்கி போட்டுட்டு அதை கொண்டு வருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்படி வரும்பொழுது அதில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் படையெடுத்து வரப்போகிறது. என்னன்னு கேட்குறீங்களா? லோ ரேம் வேரியண்ட், இந்த 4GB 6GB இதெல்லாம் திரும்ப வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் சந்தை நிலவரம் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. அது என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கணும், நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் நண்பர்களே, இந்த S26 சீரீஸில் உங்களுக்கு எது பிடிச்ச மாதிரி இருக்குது? இல்லை ஏதாச்சும் இவங்க லான்ச் பண்ணும்போது கொஞ்சம் மாற்றி லான்ச் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் ப்ரைஸிங்கை மட்டும் இந்த வாட்டி அது அடித்து சொல்ல முடியும். என்னால் ப்ரைஸிங் வந்து கம்மியாக வைக்க மாட்டாங்க. போன வாட்டி இருந்ததோட அதிகமாக தான் வரும். ஏன்னா ஏற்கனவே ரீசெண்டாக வந்து ஸ்மார்ட் ஃபோன் எல்லாத்தையுமே 5%, 8%, 10% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு சில ஸ்மார்ட் ஃபோனில் 20% வரைக்கும் போயிருக்கு. ஸோ அதனால் இதோட நிலைமை என்னன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.